அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். நலம் பெருக, வளம் பெருக, வாழ்க பணமுடன். பல்வேறு விதமான செல்வத்தை நம் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய ஆன்மீக ரகசியங்களையும் தன்னம்பிக்கைக்கு தேவையான வாழ்வியல் வழிகாட்டியையும் நமது யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக உங்கள் வாழ்வில் நீங்கள் நலமும் வளமும் பெற்று ஐஸ்வர்யங்கள் நிறைந்து இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களுக்காகவே இந்த பதிவுகளை நாம் தொடர்ந்து உங்களுக்காக பதிய வைக்கின்றோம். இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய திஷ்டி. திஷ்டி என்பது நம்ம சொல்லுவோம் ஊர் வழக்கத்தில், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. அது என்னங்க, கல்லில் அடித்தா வலிக்கும், கண்ணில் அடித்தா வலிக்காதில்ல, அது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்ணால் ஆகக்கூடிய பிரச்சனை மிக மிக பெரியது. இந்த கண் திஷ்டி என்பது ஒருத்தர் நம்மளை பொறாமை எண்ணத்தோடோ ஆச்சரியத்தோடு பார்க்கும் பொழுது அவர் கண்களிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒளியானது நம் உடலையும் மனதையும் பாதிக்கும். அவ்வாறு பாதிக்கும் பொழுது அந்த செயல் நாம் செய்யக்கூடிய செயலில் தடைகளை ஏற்படுத்தும். அது சிறு விபத்துகளையும் கூட ஏற்படுத்தும். நிறைய பெரிய அளவில் செல்வம் சேர்த்தவங்க, தொழில் தொடர்ந்து செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு என்னன்னே தெரியலைங்க, தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் எப்பவுமே சொல்லுவேன், தடைகள் வருவதற்கு காரணம் நம்ம செயல்பாடுகள் மட்டுமல்ல, மற்றவர்களின் பார்வை உள்பட. அந்த பார்வையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய சில வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும்னு சொல்லுவேன். ஸோ மற்றவங்க உங்களை பார்த்தாங்கனாவே போதும், எவ்வளோ வெள்ளையாக இருக்கிறாங்க, செமையாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய காரு, அங்கே பாரு நகை எத்தனை போட்டிருக்கிறாங்க, அப்படிங்கிறதுலேருந்து என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறாங்களோ இது எல்லாம் உங்களை பாதிக்கும். இந்த பார்வையை நீங்கள் மாற்றுவதற்கு சில வழிமுறைகளை பண்ணினீங்கன்னா அந்த திஷ்டி உங்களை வராமல் தடுக்கும். கோயில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கும் கூட திஷ்டி சுற்றுவாங்க. நம்ம வீட்டில் புது வீடு கட்டுறோம்னா வீட்டு பில்டிங்க்கும் கூட திஷ்டி சுற்றணும், நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கும் கூட திஷ்டி சுற்றணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அதனால தான் அதில் பலவித பிரச்சனைகள் வந்துடுது. திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி இது மூட நம்பிக்கைகளெல்லாம் இல்லவே இல்லை, அதை தெரிஞ்சுக்கங்க. நம் கண்ணுக்கு இருக்குது மிகப்பெரிய எனர்ஜி, பவர். கருவறைக்கு அப்புறம் கருன்னு சொல்லக்கூடியது விழிக்கு மட்டும்தான். எப்படி கருவறை உயிரை உருவாக்குதோ அதே போல தான் கருவிழியும் உயிரை உருவாக்கும், உயிர் ஒளியை உருவாக்கும். இந்த உயிர் ஒளியானது ஒரு பொருளை தொடர்ந்து பார்த்தால் அந்த பொருளில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அல்லது பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஸோ நம்ம வாழ்வியலில் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அந்த பார்வையை திசை திருப்புவதற்கு சில வழிமுறைகளை பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த திசைகளை வழிமுறைகளை மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திசையை சுற்றி போடக்கூடிய நாள்னால் செவ்வாய், வியாழன், ஞாயிறு, இந்த 3 நாட்கள் மட்டும்தான் திசை சுற்றி போடணும். மாலை 6 மணிக்கு மேலே தான் திசை சுற்றி போடணும். ப்ளஸ் திசை சுற்றுறதுக்கு என்ன மாதிரி பொருட்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னீங்கன்னா, கற்பூரம், எலுமிச்சம்பழம், தேங்காய், வெண்பூசணிக்காய், அதற்கப்புறம் வர மிளகாய், அதுக்கப்புறம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கறி, அப்புறம் முட்டை, இந்த பொருட்களை வச்சு திசை சுற்றி போடலாம். இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட மந்திரத்தை மனசில் வச்சுட்டு, குலதெய்வ மந்திரம் என்பது இதுக்கு முன்னாடி சில வீடியோவில் போட்டிருக்கோம், அதாவது ஓம், அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட பேர் நம. இப்போ என்னோடய குலதெய்வ பேர் காமாட்சி அம்மன். ஸோ ஓம் காமாட்சி அம்மனே நம அப்படின்னு என்னோடய குலதெய்வ மந்திரம். அந்த மாதிரி உங்களோட குலதெய்வ மந்திரத்தை சொல்லிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் அந்த பொருளை பிடிச்சிக்கிட்டு, உதாரணமாக லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பொருளை பிடிச்சிட்டு 3 முறை ஆன்டி கிளாக் வைஸில், 3 முறை கிளாக் வைஸில் இப்படி சுற்றணும் நீங்கள். ஓகேங்களா? இப்படி சுற்றி அதைய யாருக்காலும் படாத இடத்துலையோ அல்லது தீயிலையோ போட்டு அழிச்சிடணும். ஏன்னா உங்கள் உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி மற்றவங்க உடலையும் பாதிக்கும். ஸோ ஆதலால் அந்த மாதிரி தான் நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணணும். இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளில் மட்டுமே திசை சுற்றுங்க. கடல் குளியல் திஷ்டியை போக்கும். ஏன்னா அதில் உப்பு இருக்குது. உப்பு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும், எதிர்மறையை தடுத்து நிறுத்தும். அது உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் தான். ஸோ அந்த உப்பை வச்சும் கூட இந்த திஷ்டியை நீங்கள் நிறுத்த முடியும். அதற்கு அப்புறம் கோயில்கள், பெரிய பெரிய கோயில்களுக்கு போகிறது, கோயில் இருக்கக்கூடிய குளத்தில் குளிக்கிறது, ஆற்றில் குளிக்கிறது, அருவியில் குளிக்கிறது எல்லாமே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய திஷ்டியை விளக்கும். இந்த திஷ்டி விளங்கும் போது என்ன நடக்கும்னா, ரொம்ப மனசு லேசாக இருக்கும், நல்ல
ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மைண்டே ரொம்ப பாசிட்டிவாக அமையும். ஸோ உங்களை ஒருத்தங்க கண்ணால் பார்க்குறாங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய பார்வையை நீங்கள் திசை திருப்புவதற்கு இதெல்லாம் செய்யலாம். வீட்டில் என்ன பண்ணலாம், வெள்ளை பூசணிக்காயை கட்டி தொங்க விடலாம். அதற்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை பாதியை அறுத்து குங்குமத்தை தொட்டு உங்கள் வீட்டு வாசலில் வைக்கலாம், கடை வாசலில் வைக்கலாம். அதற்கப்புறம் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி அதற்குள்ளே பச்சை கற்பூரம், அதற்குள்ளே ராக் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்து உப்பு, ஒரு விராலி மஞ்சள் குச்சியை போட்டு அதற்கு மேலே எலுமிச்சம்பழம், இதை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் சாமி ரூமில் வைங்க. இதை வைக்கிறதுனால என்ன ஆகுனா அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியில் அது இழுத்துரும். இது எப்போ அழுகின மாதிரி ஆகுதோ உங்கள் வீட்டில் திருஷ்டி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் வெளியே ஊற்றலாம். அதுக்கப்புறம் கண்ணாடி தொட்டியில் 2 கருப்பு மீன் 2 வெள்ளை மீனை வளர்த்துனீங்கன்னா திருஷ்டியை தடுத்து நிறுத்தும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே திருஷ்டி இது பண்ணும். அதுக்கப்புறம் சாம்பிராணி, இந்த சாம்பிராணி சரியான முறையில் போட ஆரம்பிச்சிங்கனாவே போதும். மாலை 6 மணிக்கு முன்னாடியே வீட்டை ஃபுல்லாக சுத்தப்படுத்திட்டு அந்த சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் சாம்பிராணி வீடு முழுதும் போடுறது மூலமாக திருஷ்டியை தவிர்க்க முடியும். அந்த காலத்தில் நம்ம வீட்டில் சாணி வலிக்கிறாங்களே, சாணி வலிப்பதும் கூட திருஷ்டிகளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய திருஷ்டியை மாற்றுங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட முக்கிய குறிக்கோளே. இப்போ என் கையில் பிரேஸ்லெட்ஸ் போட்டிருப்பேன், நிறைய கயிறு கட்டியிருப்பேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா, நம்ம தொடர்ந்து நிறைய பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணுறோம், கன்சல்டிங் பண்ணுறோம், வழி நடத்திட்டு இருக்கோம். ஸோ இப்படி வழி நடத்தும் போது நம்ம பல பேர் நம்மளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்வையும் நமக்கு திருஷ்டியை கொடுக்கும். அந்த திருஷ்டியை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாமே. ஸோ இதுதான் அதோட ரகசியமும் கூட. பொட்டு வைப்பதிலிருந்து எல்லாமே நம்மளோட எனர்ஜியை மற்றவங்க எடுத்துடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும். ஏன்னா நம்மளே எனர்ஜி கொடுக்கக்கூடிய துறையில் இருப்போம். அந்த துறையில் இருக்கிறவங்களும் நமக்கு நிறைய எனர்ஜி வேணும். அந்த நிறைய எனர்ஜியை உடம்புல கொடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸு, கழுத்தில் போடக்கூடியது, ரகசியமான சில உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கு திருஷ்டியை போக்குறதுக்கு சில ரகசிய உபகரணங்கள் நான் பர்சனல் கன்சல்ட்டிங்கில் தந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி யாருக்காவது வேணும்னா பர்சனலாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கு எவ்வளோ செலவாகும், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சிம்பிளாக பண்ணக்கூடிய ப்ராசஸை ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வழிமுறையில் நீங்கள் திருஷ்டியை சுற்றி போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகள்லாம் போகிறதன் மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிச்சதுனாவே போதும், ஒவ்வொரு மனிதர்களுமே தான் எதை நோக்கி செல்கிறார்களோ அதை அடைய முடியும். ஆகவே அன்பர்களே, நான் சொன்ன விஷயத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ மூலமாக உங்களை நான் சந்திக்கின்றேன். வாழ்க பணமுடன், வளர்க புகழுடன். நன்றிகள் கோடி.